இப்படி எத்தனை மொழியாக இருக்காங்க, என்கிட்ட எத்தனை மொழியாக இருக்காங்க, நான் எவ்வளோ பேரை இழுக்க முடியும்னு நீங்கள் எவ்வளோ பேர் இழுக்க முடியும். இதுதான் இங்கே அரசியல். அந்த முயற்சி வெற்றி பெறாவிட்டாலும் இப்படியாவது ஆட்சி கவிழ்ப்பை நடத்தி விடலான்னு திமுக நினைக்கும். 35 கோடிங்கிறது 50 கோடி கொடுக்குறது திமுக தயாராக. 10 பேரை இழுத்தா ஆட்சி கவுண்ட். 118 இருக்கு கூட்டணி கட்சிகளோட. 10 பேருக்கு 50 கோடினா 500 கோடி கொடுத்தா இதற்கான முயற்சி தான் டிபி திருநாவுக்கரசு கைது, செந்தில் பாலாஜி உடைய மன 25 கோடி ரூபாய் கை மாறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. டிபிடி திருநாவுக்கரசு கிட்ட யார் கொடுத்தது? செந்தில் பாலாஜியாக கொடுத்துருப்பாரு. அந்த 25 கோடி கணக்கு ஏது, எப்படி வந்தது, யாரு காசு, என்ன ஏது? திருநாவுக்கரசை கைது பண்ணால் போதுமா? திருநாவுக்கரசோடு இருந்த செந்தில் பாலாஜி ஆட்களை கைது பண்ணால் போதுமா? இவர் சொந்த பணம் இவர்கள் தான். இவர்கள் அந்த கோடிக்கணக்கான ரூபா பணம், இவர்கள் கோடிக்கணக்கான ரூபா பணம் தாவேக எம்எல்ஏ கொடுக்க முடியுமா? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்போ கீர்த்தனாவுக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் சண்டை. கிராப் எனக்கு வேணும், நீங்கள் கேட்காதீங்க. ஒரு 300 கம்பெனி இருக்குது. 300 கம்பெனியுமே எங்கள் ஷேர் இருக்குது, பார்ட்டியுடைய ஷேர் இருக்குது. அங்கே நீங்கள் எதையும் ஸ்கிராப்பே கேட்காதீங்க. திமுக தாவேக்காவை நினைச்சா 6 மாதத்தில் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். கிண்டி நந்திபாரா ரவுண்டானா கீழே ஏறக்குறைய ஒரு 200-300 ஹோட்டல் இருக்குது, இரவு ஹோட்டல். ஐடி சொல்கிறது கூட அங்கே சாப்பிடுவோம். கடைக்கு மாதம் 10,000 கொடுக்கணும்னு அந்த தொகுதி தாவேக எம்எல்ஏ மாமூல் வசூல் பண்ண போனார். அவங்க கொடுக்க மாட்டேங்க, சண்டையாக கிடைக்கும். ஏடா திமுக மட்டும் கொடுத்தீங்க, கடைக்கு 10,000, 100 கடைக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்க, ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? யார் கேட்குறா? தாவேக எம்எல்ஏ கேட்குறாரு, ஆலந்தூர் எம்எல்ஏ. அப்போது திமுக எதை செய்கிறதோ அதை தாவேகாவும் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. மிக பரபரப்பாக தமிழக அரசியலில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு வருது. அதில் குறிப்பாக இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்குது. அதாவது தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள், ஒரு எம்எல்ஏக்களை திமுக விலைக்கு வாங்க முயற்சிக்கிறதாகவும், ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் 35 கோடி ரூபா, அதாவது வாக்கெடுப்பு நடக்கும் போது நீங்கள்லாம் தாவேகாவுக்கு வாக்களிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேரம் பேசப்பட்டதா சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சில பேர் பாஜக ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தவங்களில் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னும் சிலர் திமுகவை சேர்ந்தவங்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறதெல்லாம் வருது. என்ன விஷயமே அது? இப்போ திமுகவை பொறுத்தவரை திமுகவுக்கு திமுகவுடைய வாக்கு வங்கிகளான கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிக, இந்த மூன்றும் திமுக கூட்டணியில் பாஜக எதிர்ப்பாளர்களாக இல்லை என்றால், பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கியான முஸ்லீம், தலித், கிறித்துவ வாக்கு வங்கி சுக்குநூறாக உடைந்து திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்து போனதுக்கு அது ஒரு பெரிய காரணம். இப்போ திமுக என்ன நினைக்குதுன்னா, எப்படியாவது விசிக, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸுக்கு பதிலாக திமுகவுடைய சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவ வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்கு பெரும் போராட்டம் நடத்திட்டு இருக்கு. இந்த சூழல் விஜய் இப்போ கூட்டணி கட்சிகளை தக்க வைப்பதற்காக அவர் ஒரு தேநீர் விருந்து நடத்துகிறார். இந்த தேநீர் விருந்தில் கம்யூனிஸ்டுகள் கலந்து கொள்வதா வேண்டாமா? இப்படி ஒரு தடுமாற்றத்தில் கம்யூனிஸ்டுகள் ஒரு முடிவுக்கு வர முடியல. கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுக ஆதரவாளர்கள், அதாவது உதாரணத்துக்கு முத்தரசன், கோவை சுப்பராயன் எம்பி, இவர்களெல்லாம் திமுக ஆதரவாளர்கள் கம்யூனிஸ்ட். இவர்களை வைத்து கம்யூனிஸ்டுகளை உடைப்பதற்கு ஒரு முயற்சி நடக்குது. அந்த முயற்சி வெற்றி பெறாவிட்டாலும் எப்படியாவது ஆட்சி கவிழ்ப்பை நடத்தி விடலான்னு திமுக நினைக்குது. இந்த டிபிஎஸ் ஒரு அமைப்பு, அது அதனுடைய நிறுவனர் திருநாவுக்கரசு 5 எம்எல்ஏக்களுக்கு வலைவீசி தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி தான் இதுக்கு பின்னணி. இப்படியான ஒரு செய்தியின் அடிப்படையில் அண்ணாமலைக்கு நெருக்கமான நண்பர் தான் இந்த திருநாவுக்கரசு, டிபிஎஸ் திருநாவுக்கரசு. இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். திமுகவை சேர்ந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் எந்த எம்எல்ஏட்ட பேசினாரோ, ஊத்தங்கர் எம்எல்ஏவை டேப் எடுத்து ஆதரவு கொடுத்துட்டார். எனக்கு அது உடன்பாடு இல்லை, இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்கிறாங்க, 35 கோடி ரூபா வரைக்கும் தருவதாக சொல்லுகிறார்கள். அப்போது இல்லை, இப்போ தாவேகா வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரும்பான்மையான 108 இடங்கள் இருக்கிறாங்க.
அவங்கள விலை வாங்கிறது அப்படின்னா கூட சரிபாதி பேரை உடைக்கணும். அது எல்லாம் முதல்ல சாத்தியமா அப்படி இருக்கும்? இது லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, சரிபாதியெல்லாம் உடைக்க முடியாது. அவங்க டார்கெட் ஒரு 10 பேரை எப்படியாவது இழுத்தார். 35 கோடிங்கிறது 50 கோடி கொடுப்பதற்கும் திமுக தயாராக இருக்குது. 10 பேரை இழுத்தா ஆட்சி கவுந்துடும். 10 பேர் இப்போ 118 இருக்குது கூட்டணி கட்சிகளோட. 10 பேருக்கு 50 கோடினா 500 கோடி கொடுத்தா 118 108 ஆயிரம். இதுதான் திமுகவினுடைய சூத்திரம். இதற்கான முயற்சி தான் டிபிஎஸ் திருநாவுக்கரசு கைது, செந்தில் பாலாஜி உடைய பண அரசியல். இது சாத்தியம்தான். எப்படி நீங்கள் 50 கோடிக்கு ஆசைப்பட்டு 10 பேர் வருவதற்கு தாவேக்காவில் அது ஒன்றும் பெரிய பலமான கட்சி இல்லை, பலவீனமான கட்சி தான். இவர்கள் ரொம்ப வறுமை கூட்டு கீழ் உள்ள குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். அப்போ அவங்களுக்கு 50 கோடிங்கிறது 20 கோடியில் ஆரம்பித்து 25 35 வர நீங்கள் பேச ஆரம்பித்தாலே பணம் எகிரிடும். நீங்கள் அது குடும்பம் கண்டிப்பாக 50 கோடி முழுமையாக பார்த்துருக்காது. 50 கோடிங்கிறது வாழ்நாளில் ஒரு குடும்பம் அமைதியாக வசதியாக வாழ்வதற்கு இந்த 50 கோடியை பிரித்து ஒரு 25 வங்கியில் போட்டால் 50 கோடிக்கு வங்கி வட்டியை 7% கொடுக்குறான். 35 லட்ச ரூபா வட்டியே கொடுப்பான் வருஷத்துக்கு. அப்போது மாதம் 1 லட்ச ரூபா பணம் அப்படியே இருக்குது. இதுக்கு சிலர் ஆசைப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா காலத்தில் காங்கிரஸ் இருந்து ஜெயா காங்கிரஸ்னு ஒரு 10 பேர் இழுத்து வச்சுருந்தது. எப்போ 96 காலத்தில் சஞ்சய் ராமசாமின்னு ஒரு ஜட்ஜுடைய மகன். அந்த ராமசாமி யாருன்னா ஸ்ரீதேவியுடைய தங்கச்சி கணவர், ஊர் கோயம்புத்தூர் செல்வராஜ். இப்படி ஒரு 10 பேர் அந்த அம்மா இழுத்து வச்சுருந்தது. அதே போல் இப்போ வாய்ப்பு இருக்கான்னு முயற்சி பண்ணுறாங்க. இதில் தொகை தான் பெருசு. தொகை உயர விஜயும் ஆதவரிஜினா மூலம் இதை கட்டுப்படுத்தி வச்சுருக்கு. ஏற்கனவே தாவேக்காவை பற்றி ஒரு விமர்சனங்கள் போயிட்டுருக்கு. என்னென்னா தாவேக்கா குதிரை பேரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. திரு வைகோ அவர்களே, மதிமுக வைகோ அவர்களே விஜயே சொன்னார், நீங்கள் 2 பேரை ரிசைன் பண்ணுற சொல்லுங்கள், நானே பரப்புரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு பேரம் நடத்தினார்னு வெளிப்படையாக வைகோவே ஒரு லூஸ் டாக்கே விட்டார். இந்த விமர்சனங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய நிலைகளில் இப்போ விஜயபாஸ்கர் இணைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசப்பட்டிருக்க நிலையில் இந்த குதிரை பேரங்கள் குறித்து உரையாடல்கள் வந்துட்டு இருக்க சமயத்தில் இதை பேசுகிறாங்கன்னா இது மடைமாற்று அரசியலா? இல்லை, இவர்களும் முயற்சி செய்கிறார்கள், அவர்களும் முயற்சி செய்கிறார்கள். மடைமாற்றுனா அதில் என்ன லாபம் இல்லை. நீங்கள் ஒரு கருத்தை மடைமாற்றுவதனால் லாபம், எம்எல்ஏவே வந்தால் தான் லாபம். நீங்கள் விஜய் கட்சிக்கு ஒரு 5 எம்எல்ஏ அவருக்கு லாபம். அதே போல் திமுக உதயசூரிய சின்னத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இல்லை, குதிரை பேரங்குறை குறித்து பேசிகிட்டு இருக்கும்போது தாவேக்காக்கு இது ஒரு அவப்பெயர் தானே, அதை மடைமாற்றாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குங்களா? இல்லைங்க, இந்த கெட்ட பேருக்கெல்லாம் இவங்க இப்போ தயாராக இல்லை. என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு ஆட்சியை தக்க வைக்கணும். கெட்ட பேர் நல்ல பேருங்கிற கதையெல்லாம் திமுக மீது இல்லாத கெட்ட பேரா, அதிமுக மீது இல்லாத கெட்ட பேரா, எடப்பாடி மீது இல்லாத கெட்ட பேரா, ஓபிஎஸ் மீது இல்லாத கெட்ட பேரா? அவங்க என்ன அரசியல் விட்டா போயிட்டாங்க? இல்லையே. அதனால் இங்கே கெட்ட பேரும் மடைமாற்றத்துக்கெல்லாம் யாரும் சட்டையே செய்வதில்லை. உங்களுடைய எத்தனை மொழியாக இருக்காங்க, என்கிட்ட எத்தனை மொழியாக இருக்காங்க, நான் எவ்வளோ பேரை இழுக்க முடியும், நீங்கள் எவ்வளோ பேர் இழுக்க முடியும். இதுதான் இங்கே அரசியலாக இருக்குது. வைகோ கட்சியை 2 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண சொல்லுங்கள், எங்கள் கூட சப்போர்ட்டுக்கு வாங்க. இதுதான் வைகோட்ட பேரம். வைகோ பேரம் நடந்து கொண்டு இருக்கும்போதே திமுக உதயசூரியன் செஞ்ச 2 எம்எல்ஏக்களையும் நீங்கள் அங்கே போகாதீங்க, உங்களுக்கு நாங்கள் ஆளுக்கு 10 கோடி ரூபா கொடுக்குறோம், நீங்கள் எங்களோட இருங்க, வைகோ சொன்னால் கேட்காதீங்க, திமுகவில் இணைஞ்சிருங்க. அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் அல்ல. எதில் ஜெயிச்சிருக்காங்க? உதயசூரியனில். அப்போது திமுக அவர்களை விலைக்கு வாங்குறதுக்கு சாதாரணமாக முடியும். அதனால தான் திமுக எம்எல்ஏக்களை விலைக்கு நாங்களும் வாங்கி காமிக்கிறோம், எங்களாலேயும் முடியும். இதுதான் இப்போ பேரம். இந்த பேரத்தை எதையுமே நீங்கள் நீதிமன்றத்திலேயோ சபாநாயகர்கிட்ட நிரூபிக்க முடியாது.
ஏன்னா எதுக்கு சாட்சி இல்லை. போய் இங்கே உண்மையே இங்கே சாட்சி இல்லாமல் போகும்போது குதிரை பேரம் சாட்சி சொல்ல யாரும் வரமாட்டாங்க. இப்போது ஊழலே இல்லைங்க, லஞ்சமே இல்லை. லஞ்சம் யாராவது வாங்கினீங்கன்னா புகார் கொடுத்தீங்கன்னா உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு ஆதவர்ஜினா சொல்கிறார். அவர் துறையில் அந்த துறை செயலாளர் 50 கோடியோடு போய் அவர் அமைச்சரான பிறகு வீட்டில் போய் பார்க்குறாரு. அந்த துறை அமைச்சரை 50 கோடியோடு போய் ஜெயச்சந்திரன் நினைக்கிறேன், அந்த பிடபிள்யூ செக்ரட்டரி, போயா இந்த 50 கோடி எடுத்துகிட்டு வந்துட்டேன், 5000 கோடி கொடுக்க வேண்டிய நிலுவையில் இருக்குது, 10%னா 500 கோடி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான். அவர்களை பாரு, நீ இந்த வேலையெல்லாம் பார்க்காத, நான் பார்த்துக்கிறேன். அப்போ குதிரை பேர் நடந்துட்டு தானே இருக்கு, லஞ்ச லாவணி நடந்துட்டு தானே இருக்கு. எந்த கம்பெனியில் போய் ஸ்கிராப் கேட்டாலும் அமைச்சர் கீர்த்தனா அந்த கம்பெனியில் பினாமி கூட கார்த்தின்னு ஒருத்தர் எந்நேரம் இருக்க 2 கார்த்தி இருக்காங்க. அமைச்சர் கீர்த்தனாட்ட 2 கார்த்தி எந்நேரம் இருக்காங்க. 2 பேர் ஆந்திரா பேஸ் ஆட்கள். இவங்க வருஷம் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஸ்கிராப் எடுக்க முடியும். 1000 கோடிக்கு எடுத்தால் ஒரு 300 கோடி கிடைக்கும். செல்வப்பெருந்தக்கு எடுத்தார். அப்புறம் அதிமுக ஆட்சிகள் தீபாவுடைய சகோதரர் தீபக் எடுத்தார். அப்போ அருள்நிதி எடுத்தார். ஸ்கிராப் ஆனந்தன் ஒருத்தர் எடுத்தார். 1000 கோடி ரூபா ஸ்கிராப்பு முதலமைச்சர் அலுவலகத்துக்கே கொடுத்துருவான். அப்போ இதெல்லாம் நடந்த பொழுது இப்போ கீர்த்தனாவுக்கும் ஆதவர்ஜினாவுக்கும் சண்டை. இந்த ஸ்கிராப்பு எல்லா கம்பெனிகளுமே எங்களுடைய ஷேர் கம்பெனி, அதை மிரட்டி நீங்கள் வாங்காதீங்க. யார் சொல்கிறான்? ஆதவர்ஜினா யாருன்னு சொல்கிறாரு? கீர்த்தனாட்ட ஸ்கிராப் எனக்கு வேணும் நீங்கள் கேட்காதீங்க. ஒரு 300 கம்பெனி இருக்குது, 300 கம்பெனியுமே எங்கள் ஷேர் இருக்குது, மார்ட்டினுடைய ஷேர் இருக்குது, அங்கே நீங்கள் எதையும் ஸ்கிராப்பே கேட்காதீங்க. இப்படி ஆதவர்ஜினாவுக்கும் கீர்த்தனாவுக்கும் சண்டை ஓடுது. இதில் இப்போ 5000 கோடி ரூபாய்க்கு திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுன்னு 5000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் கொடுத்து அந்த டெண்டர் இன்னும் பணம் செட்டில் பண்ணல, அப்படியே பெண்டிங் இருக்குது. இப்போ அதில் 500 கோடி ரூபாய். இது எல்லாமே அரசகுமாரை கைது பண்ணியிருக்காங்க. அரசகுமார் யார்கிட்ட பணம் கொடுத்தாரு? அமைச்சர். அரசகுமாரை கைது போட்டு ஆர்டர் போட முடியுமா? அரசகுமார் 10 ஆண்டுகளுக்கு நீங்கள் புதுப்பிக்கவே வேண்டியதில்லை, மொத்தமாக காசை கொடுங்க தான் வாங்கி கொடுத்தாரு. ஏறக்குறைய ஒரு 500 கோடி ரூபாய் கை மாறிக்கிட்ட சொல்கிறாங்க. யாருக்கு? மகேஷுக்கு, அன்பில் மகேஷுக்கு, அன்பில் பொய்யாமொழி மகேஷுக்கு. ஏன் மகேஷில் கைதுக்கு போகலை? அரசகுமாரை வச்சுக்கிட்டாரா? அரசகுமாரை கேட்டால் அப்ரூவல் ஆயிடுவார்ல. யாருக்கு கொடுத்த, யார்கிட்ட வசூல் பண்ண, இதை எடுத்து நீங்கள் யாரை கைது பண்ணியிருக்கணும்? அரசகுமார் கைது பண்ணணும். அரசகுமார் யாரை கையை கைப்பார்? அன்பில் மகேஷ். யார் கையெழுத்து போட்டது? யார்? அமைச்சர் கைது போட்டுப்பாரு. ஏன் அமைச்சர்கிட்ட போல நீங்கள்? அவதூறு பேசலான்னு வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே. அனிதா ராதாகிருஷ்ணன் டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் இருக்குது, அவரை கைது செய்ய வேண்டியதானே? ஏன் கைது செய்ய பயப்படுறீங்கன்னா, உங்கள் ஊழல், நீங்கள் அவர்கள் செய்த ஊழலை நீங்கள் தொடர்றீங்க. அவர்களுக்கு பணம் கொடுத்த அதே நபர் இப்போ தாவேக்காவுக்கு பணம் கொடுக்குறாங்க. அந்த ரகசியம் பூரா யாருக்கு தெரியும்? திமுகவுக்கு தெரியும். திமுக தாவேக்காவை நினச்சா 6 மாதத்தில் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். தாவேக்கா திமுகவை ஏன் வழக்கு போடாமல் நீங்கள் பாதுகாக்கிறீங்கன்னா, 2 பேருக்கும் ஒரு ரகசிய உடன்பாடு. சரிங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவின் விலகிய முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய எம்எல்ஏக்கள் 2 பேரும், விஜயபாஸ்கர் 2 பேருமே இப்போது தாவேக்கால இணைய போகிறாங்க. தாவேக்கா வந்து ஒரு ஊழல் ஒழிப்பு, நாங்கள் மக்கள் காசில் எதுலையுமே ஒரு ரூபா கூட எடுக்க மாட்டோம், மக்கள் சொத்தை வந்து கொள்ளையடித்தவங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி வழக்கு பின்னணி கொண்டாங்க, இப்போ தாவேக்காலே இணைய போகிறாங்க. உங்களுடைய பார்வை என்னங்க? அதாவது ஹெல்த் விஜயபாஸ்கர் 1 மாதமாக சென்னைக்கும் புதுக்கோட்டைக்கும் அலையிறாரு. விஜய் என்ன சொல்கிறாரு? புஷியை பார்த்து சேர்ந்துக்குங்கிறாரு. புஷியை பார்த்து சேர்ந்தால் எனக்கு மரியாதையே இல்லையா ஊரில். விஜயை பார்த்து நான் எனக்கு ஃபோட்டோ எடுத்து மாட்டி வைக்கிறேன், ஃபோட்டோ எடுத்து மாட்டி வைக்கிறேன். இப்படி மாட்டி வச்சா தான் பல ஆயிரம் கோடி ரூபாய் வைத்திருக்கிற பினாமிகள் என்னை பார்த்தா பயப்படுவான். புஷிட்ட படம் எடுத்து மாட்டினா என் பினாமி என்னை விரலாக காட்டுறான், 1 பைசா திருப்பி வராது. நான் இப்போ அதிகாரத்தோடு ஒட்டி நிற்கணும். இதுதான் ஹெல்த் விஜயபாஸ்கர், டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர், அத்தனை பேருக்கும் இருக்கிற தலையாய பிரச்சனை. அதிமுக அடித்த கோடிகளை காப்பாற்றணும். அதுக்கு விஜயோட ஃபோட்டோ எடுக்கணும். விஜயோடு இருந்தால்தான் கலெக்டர் பயப்படுவார், ஏன்னா குவாரி நடக்குது. எஸ்பி பயப்படுவார், ஆர்டிஓ பயப்படுவார், டிஆர்ஓ பயப்படுவார், தாசில்தார் பயப்படுவார், ஆர்ஐ பயப்படுவார், விஓ பயப்படுவார்.
இதுக்கு இத்தனைக்கு யார் ஒரே ஒரு படம் யாரோட? விஜயோட. விஜய் நினைக்கிறாரு இந்த அலிபாபா 40 திருடர்களை நம்மளை படம் எடுத்து ஊரூராக போஸ்ட் ஒட்டிடுவான். விஜய் பாஸ்கர் இருக்கிறத ஒரு 50,000 போஸ்ட் அடித்து தெருவாக ஒட்டுவான். திமுக அடுத்து என்ன சொல்லுவான்? ஊழல்வாதிகளோடு விஜயும் ஒற்றுமை கூட்டணின்னு அவன் ஒரு 5,000 போஸ்ட் அடித்து ஒட்டுவான். இது எதுக்கு தேவை? அதனால் புஷியை பார்த்து சேர்ந்துக்க சொல்லு. இல்லை விஜயோட பார்த்து சேரணும். இதான் விஜய் பாஸ்கருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் போய் சேர்ற இடம் தாவேக்காவாக தான் இருக்குது. தாவே இப்போ கிண்டி அந்த கத்திபாரா ரவுண்டானா கீழே ஏறக்குறைய ஒரு 200-300 ஹோட்டல் இருக்குது, இரவு ஹோட்டல். ஐடிஎஸோட ஊர் அங்கே சாப்பிடுவான். கடைக்கு மாதம் 10,000 கொடுக்கணும்னு அந்த தொகுதி தாவேக்கா எம்எல்ஏ மாமூல் வசூல் பண்ண போகிறாரு. அவன் கொடுக்க மாட்டேங்க, சண்டையாக கிடக்கு. ஏடா திமுக மட்டும் கொடுத்தீங்க, கடைக்கு 10,000, 100 கடைக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்க, ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? யார் கேட்குறான்? தாவேக்கா எம்எல்ஏ கேட்குறாரு, ஆலந்தூர் எம்எல்ஏ. அப்போது திமுக எதை செய்கிறதோ அதை தாவேக்காவும் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. இது யாருக்கு? இது யாரை ஏமாற்றுறதுக்கு? மக்களை ஏமாற்றுவது. திமுகவுக்கு பணம் வாங்கி கொடுத்த அதே வட்ட செயலாளர்கள் இப்போ பூரா எங்கே இருக்கான்? தாவேக்கால இருக்கான். அப்போ எப்படி ஊழல்னு சொல்ல முடியும்? ஊழல்னு தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அனித ராகவன் கைது பண்ணலை, செந்தில் பாலாஜி கைது பண்ணலை, மகேஷ் பொய்யாமொழி கைது பண்ணல. இவர்களுக்கு பணம் வாங்கி கொடுத்த கூட கைது. 25 கோடி ரூபா கை மாறி இருக்கிறதா சொல்கிறாங்க. டிபிடி திருநாவுக்கரசுக்கிட்ட யார் கொடுத்தது? செந்தில் பாலாஜியாக கொடுத்துருப்பாரு. அந்த 25 கோடி கணக்கு ஏது? எப்படி வந்தது? யாரு காசு? என்ன ஏது? திருநாவுக்கரசை கைது பண்ணால் போதுமா? திருநாவுக்கரசோடு இருந்த செந்தில் பாலாஜி ஆட்களை கைது பண்ணால் போகணுமா? இவர் சொந்த பணம் இவர்களுதா? இவர்கள் அந்த கோடிக்கணக்கான ரூபா பணம், இவர்கள் கோடிக்கணக்கான ரூபா பணம் தாவேக்கா எம்எல்ஏ கொடுக்க முடியுமா? காரில் 1 கோடி ரூபா இருக்குன்னா கார் டிரைவராக காரணம். கார் டிரைவர் கைது பண்ண கார் டிரைவருக்கு எவ்வளோ சம்பளம்? 15,000 இருக்கும். 5,000 சம்பளம் வாங்கணும். எப்படியா 1 கோடி ரூபா வழக்கில் அவங்க உள்ளே போய் அவன் வெளியே வரக்கு பணம் பாஸ் ஆகுமே. 15,000 20,000 சம்பளம் வாங்குற ஒருவனுடைய காரில் 1 கோடி இருக்குன்னா இந்த பணம் யாருடையது? காவல்துறை என்ன பண்ணணும்? அந்த கார் முதலாளியை கைது பண்ணணும். அந்த கார் முதலாளி ஸ்டேட்மெண்ட் வாங்கி அவர் யாருக்கு கொடுத்து அனுப்பிச்சார்? எந்த அதிகாரிக்கு கொடுத்து அனுப்பிச்சார்? எதை சட்டத்தை உடைப்பதற்கு கொடுத்து அனுப்பிச்சார்? பிடபிள்யூவா, ஹைவேஸா, இபியா, டாஸ்மார்க்கா, எந்த துறை? இவர் யார்? இதுதான் விசாரணையை தவிர நீங்கள் கார் டிரைவரு, அரசகுமார், டிபிஎஸ் திருநாவுக்கரசு இவர்களை கைது செஞ்ச ஊழல் ஒழிச்சிடலாமா? ஊழல் செய்ய சொன்னது யாரு? 25 கோடி பேரம் பேசுறது யாரு? அப்போது தாவேக்கா திமுகவை கண்டு அஞ்சுகிறது. ஏன் அஞ்சுதுன்னா டெய்லி ஒரு அறிக்கை விட்டா ஒரு வருஷம் 365 நாளில் ஒரு பையன் இருக்க மாட்டான், ஒரு பையன் இருக்க மாட்டான். ஆனால் இவர்களை பார்த்து அவர்கள் பம்புகிறார்கள், அவர்களை பார்த்து இவர்கள் பம்புகிறார்கள். இதுதான் திமுக தாவேக்கா அரசியல். அதே போல் நேற்றைய தினம் மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் தினகரன் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. தினமலர் பத்திரிகையை பார்த்து நீனா மஞ்சள் பத்திரிகையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. கூட்டணியில் இருக்கும்போது எப்படிங்க விமர்சிக்கிறது? அது வந்து கூட்டணி தர்மம் கிடையாது, அது அநாகரிகம் அப்படின்னு பேசுகிறாரு. இந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்களா? நீங்கள்லாம் ரொம்ப நீண்ட காலமாக அவருடைய அரசியலை பார்த்துருப்பீங்க. ஈழ போராட்டத்துலேருந்து வைகோவுடைய இந்த நிலைமையை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? வைகோவுடைய நிலைமை இப்போது அவர் திமுக தனக்கு பெரும் துரோகம் செய்து விட்டது, சுயமரியாதை அழிந்து விட்டது. எங்களுக்கு சுயமரியாதை பெரியாரும் அண்ணாவும் கற்றுக் கொடுத்து அந்த சுயமரியாதை மிகப்பெரிய இழுக்கு. சொல்லலாம் துயரம், சொல்ல முடியாத சுயமரியாதைக்கு இழுக்கா இல்லை 2 எம்எல்ஏ கணக்கு வச்சு போட்டது இழந்துருச்சான். இப்போ கௌதமனுடைய கல்யாணம் கடலூருக்கு போனால் எனக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிற சீமானோடு சிரித்து பேசுகிறாரு ஸ்டாலின். என் பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறார். இதை விட சுயமரியாதைக்கு ஒரு பங்கை இனிமேல் வரவே வராது கௌதம கல்யாண வீட்டில். இப்படியெல்லாம் பேசுகிற அளவுக்கு வைகோவுக்கு இப்போ ஒரு இக்கட்டான நிலைமை. வைகோ கட்டுப்பாடு 2 எம்எல்ஏக்களும் இல்லை. ஏன்? அந்த கோவம் தான் மெயினா. 2 பேரா உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று உதயசூரியனோடு இணைந்து கொண்டார்கள். அப்போ இது பெரிய துரோகம் இல்லையா? இதை வச்சு ஒரு கணக்கு போட்டிருக்கிறாரு இடைத்தேர்தலில். ஆமாம்,
அப்போ வைகோவை பொறுத்த வரைக்கும் திமுக வஞ்சகம் செய்து ஏமாற்றி விட்டது. பம்பரத்தில் ஜெயிச்சிருந்தா நீங்கள் கொடுக்க முடியுமா? திட்டம் போட்டு திமுக மதிமுக 2 எம்எல்ஏக்களையும் அழித்து ஒழித்து விட்டது. இதை வைகோ பார்த்து கேட்குறேன், கணேசமூர்த்தின்னு ஒரு 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 4 முறை மாவட்ட செயலாளர், எதை குடிச்சு செத்தார்? பூச்சி மருந்தை குடிச்சு செத்தார். வைகோ என்ற மனிதன் மனசாட்சியோடு பேசுனா கணேசமூர்த்தியுடைய ஆவி மன்னிக்காது. கணேசமூர்த்தியுடைய ஆவி மன்னிக்காது. இப்போ கணேசமூர்த்தியினுடைய ஆவி தான் ஸ்டாலின் மூலம் வைகோவை பக்கத்தில் இருந்து கூட பார்க்கல. சீமானோடு சிரித்து பேசுகிறார். இதெல்லாம் மதிமுகவுக்கு செய்கிற துரோகம். அது இன்றைக்கி நேரத்தில் ஏறக்குறைய 29 வருடம் செய்த துரோகம். இதை சொல்கிறார் வைகோ. ஆனால் வைகோவை ஒரு அரசியல் காமெடியனாகத்தான் மக்கள் பார்க்குறான். வைகோவுடைய அரசியல் நீங்கள் இனிமேல் எந்த காலத்துலேயும் அது முழுமை பெறாது. வைகோவுடைய அரசியல் ஒரு சசிகலா, ஒரு டிடிவி, ஒரு வீரமணி, ஒரு வைகோ, அதை தாண்டி இப்போது இந்த டீ பார்ட்டி நீங்களே சொன்னீங்க, இப்போ மற்ற கட்சிகள்லாம் வந்து பங்கேற்கிறாங்க, கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம், மாணிக் தாகூர் மற்ற கட்சியுடைய எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் பங்கேற்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் பங்கேற்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக பங்கேற்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் பங்கேற்கலை. எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க? இல்லை, திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ சுயமாக முடிவெடுக்க முடியாத நிலையில் தான் அவர் ஓடிட்டுருக்கார். ஏன்னா வன்னி அமைச்சராக இருக்கணும், வன்னி கட்டுப்பாட்டில் ஜோதிமணி வந்துட்டார், திருமா கட்டுப்பாட்டில் வன்னி இல்லை. கூட்டணி தொடர்வதா வேண்டாமா என்பதை வன்னி தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா வன்னி கட்டுப்பாட்டில் ஜோதிமணி இருக்கார், 2 பேரும் திருமா கட்டுப்பாடு இல்லை. இவர்கள் கட்டுப்பாட்டில் இப்போ திருமா வந்துட்டார். திருமா கட்டுப்பாட்டில் இவர்கள் போய் அவர்கள் கட்டுப்பாட்டில் இப்போ திருமா வந்துட்டார். அதனால் 5 ஆண்டு காலம் முழுமையாக அமைச்சராக இருக்க முடிவு பண்ணிட்டார் வன்னி அரசு. அதனால் எந்த சர்ச்சைக்கும் இடமில்லாமல் தாவேகா கூட்டணியில் விசிக தொடரும். காங்கிரஸுக்கு வருகிற நாடாளுமன்ற 29 நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டிலிருந்து 40 சீட் வெற்றி பெறுவதற்கு தாவேகாவை தவிர வேறு கட்சியே இல்லை. திமுகவில் இருந்த முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துக்கள், கம்யூனிஸ்டுகள் எல்லாம் வெளியேறிட்டாங்க. இதெல்லாம் பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி. இப்போ பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி பூரா எங்கே இருக்குது? தாவேகாவில் இருக்குது. கம்யூனிஸ்டுகள், விசிக, தலித்துக்கள், காங்கிரஸு, இவர்கள் தான் பாஜகவினுடைய பிறவி எதிரிகள். இவர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் முப்பிறவி எதிரிகளான முஸ்லீமும் கிறிஸ்துவர், தலித்துகள் இருப்பாங்க. ஆக இந்த திமுகவுடைய கூட்டணி உடைத்து சுக்குநூறாக போச்சு. அந்த கோபந்தான் இப்போ கம்யூனிஸ்டுகளில் 2 கோஷ்டி உருவாக்குறாரு ஸ்டாலின். திமுக ஆதரவாளர் திருப்பூர் சுப்பராயன், முத்தரசன் போன்றவர்கள்லாம் திமுக ஆதரவாளர்கள். தாவேக்காவோடு தொடர்ந்து போக வேண்டான்னு கட்சிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்குறாங்க. இது திமுகவுக்கு சாதகமாக வருமானம் வராது. ஏன்னா திமுக மீண்டும் கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், பாஜக எதிர்ப்பு, முஸ்லீம், கிறிஸ்துவ இந்த கான்செப்டே காணாமல் போச்சு. இப்போ யார்கிட்ட இருக்குது? விஜய்கிட்ட இருக்குது. அதுதான் திமுகவுக்கு கொடூரமான கோபம். எப்படியாவது தாவேகாவை உடைச்சே தீரணும்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காரு உதயநிதி சொல்படி தான் செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். இது வெற்றி பெற முடியுமா, இல்லை தோல்வியா, இல்லை பணம் பேசுமா, பணநாயகமா? 50 கோடி வரைக்கும் தர தயாராக இருக்காங்க. இப்போ ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினருக்கு நீ சந்திக்க முடிவு செய்தால் உனக்கு 50 கோடி ரூபா வரைக்கும் தர, அதிகபட்சம் 50 கோடி. அவங்க குடும்பத்திட்டே பேசியிருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே இப்போ கருத்து வேறுபாடு. 50 கோடி கிடைக்க எம்எல்ஏ என்ன பண்ண போகிற, வாங்கிட்டு ரிசீவ் பண்ணிட்டு வந்துட்டு செட்டில் ஆகிடலாம். அந்த ஏரியாவில் ஒரு 50 ஏக்கரை வாங்கினா பெரிய பண்ணையார். சாதாரண ஒரு விவசாயி கூலியாக இருந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ 50 கோடி வந்தால் பெரிய பண்ணையார். 50 ஏக்கரை ஒரு ஃபார்ம் ஹவுஸ்னா அவர் தான் அசல் பண்ணையார். இப்படி ஒவ்வொருடைய மனதிலும் ஒரு பண்ணையார் விஷத்தை தூவி கொண்டு இருக்கிறது திமுக.
சரிங்க, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.